உங்ககிட்ட ஒரு 8 நாள் தான் இருக்குது. நீங்கள் ஒரு சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ இல்லை பெங்களூர், டெல்லி எங்கே வேணால் இருந்துக்கோங்க. ஆனால் 8 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் சிக்கிமை வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஸ்மார்ட்டாக ஒரு ஐட்டினரி சொல்கிறேன். And this is Jay, founder of Indapees. My mission is to survive 1000 days in the Himalayas. 700 நாட்களை தாண்டி நம்ம வந்து ஹிமாலயஸில் இருந்துகிட்ருக்கோம். சிக்கிமில் மட்டுமே 3 மாதம் நான் வந்து பர்சனலாக இருந்து நிறைய விஷயங்கள் செட் பண்ணியிருக்கேன். சிக்கிமில் நீங்கள் நிறைய இடங்களில் 699 ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த 8 நாளில் சிக்கிமை ஆல்மோஸ்ட் நிறைய மேஜர் பிளேசஸ் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ டே 1 நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் பேஸ்லேருந்து பாப்டோர் ஏர்போர்ட்டோ இல்லை ரயில்வே ஸ்டேஷனோ வரீங்கன்னு வச்சுப்போம். டே 1. ஸோ டே 1லேருந்து கேங்டாக் வந்து நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க பை ஷேரிங் கேபோ இல்லை ப்ரைவேட் காரோ வாட் எவர் இஃப் யூ வாண்ட், லைக் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதில் வந்து கேங்டாக் வந்து ரீச் பண்ணிடுவீங்க. அந்த டே 2 வந்து நாத்துலா பாஸ் ஈஸ்ட் சிக்கிம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவீங்க. இந்தியா சைனா பார்டர். டே 2ஓட ஐட்டினரி இதுதான். ஸோ அன்னைக்கு வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திரும்ப கேங்டாக்கில் டே 2 வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ டே 2 கேங்டாக்கில் இருப்பீங்க. ஸோ டே 3, 4 and 5 வந்து நார்த் சிக்கிம் போவீங்க. ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஷேரிங் ஜீப்பாக இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் வேணும்னா ப்ரைவேட் கேப் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பைக்கை கூட நீங்கள் ரெண்ட் அவுட் எடுத்துகிட்டு லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப 5th டே வந்து கேங்டாக்கே வருவீங்க. நாசிக்கு பொறுத்தளவுக்கு 0 பாயிண்ட் போகிறது தான் நிறைய பேரோட கோலாக இருக்கும். அந்த 2 nights நீங்கள் லாஸ்ட்டில் ஸ்டே பண்ணுவீங்க. டே 5 வந்து கேங்டாக் வந்துடுவீங்க. கேங்டாக் வந்து ஸ்டே பண்ணிடுவீங்க. ஸோ டே 6th ஓகே, டே 6th விடிஞ்சதுக்கப்புறம் பெல்லிங் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து வெஸ்ட் சிக்கிமில் இருக்குது. ஸோ பெல்லிங் போகிற வழியில் சவுத் சிக்கிமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ரவாங்களா, நாம்ச்சிலாம். இது எப்போ பாசிபிள்னா நீங்கள் ப்ரைவேட் கேப் எடுத்தீங்க அப்படின்னா பாசிபிள், இல்லை ப்ரைவேட் பைக் எடுத்தீங்கன்னா பாசிபிள். ஏன்னா ஷேரிங் ஜீப்பில் நீங்கள் பெல்லிங் போகிறப்போ எங்கேயும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக பெல்லிங்கில் போய் இறக்கி விட்ருவாங்க. ஸோ அன்னைக்கு நைட் வந்து நீங்கள் பெல்லிங்கில் சவுத் சிக்கிம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பெல்லிங்கில் போய் ஸ்டே பண்ணிடலாம். வெஸ்ட் சிக்கிம் பெல்லிங்கிறது. ஸோ டே 6 ஓகே. ஸோ அடுத்த டே 6 வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு டே 7 வந்து மார்னிங்கே எழுந்து பெல்லிங்கில் இருக்க சின்ன சின்ன பிளேசஸ்லாம் பார்த்துட்டு டே 7 வந்து யுக்ஷம் போவீங்க. யுக்ஷம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ் இன் சிக்கிம், ஆஃப் பீட் பிளேஸு. உங்களுக்காக நல்ல ஃபேமிலியை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 699 ஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது யுக்ஷம்லேயுமே. ஸோ யுக்ஷம் வந்து டே 7 வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு டே 7 யுக்ஷமில் ஸ்டே பண்ணிட்டு டே 8 விடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெதர் நீங்கள் ஏர்போர்ட் போகணுன்னாலும் யுக்ஷம்லேருந்து ஏர்போர்ட்டில் போய்ட்டு ப்ரைவேட் கேப் எடுத்திங்கன்னா ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிடலாம். இல்லை பைக்னால் நீங்கள் கேங்டாக் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். இல்லை டார்ஜிலிங் போகணுன்னு நினைக்கிறவங்க ப்ரைவேட் கேப் எடுத்திங்கன்னா டார்ஜிலிங்கும் ட்ராப் இருக்குது. ஸோ ஷேரிங் ஜீப்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ டைமிங் பேஸ்டு ஜீப் தான். ஸோ ஸ்டேயிங் சப்போர்ட் மட்டும் நம்ம டீம் கிட்ட இந்த வாங்கிக்கலாம். ஷேரிங் ஜீப் நீங்களே புக் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் டே 8 days பிளான்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம் சிக்கிமுக்கு. ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. மோர் ட்ராவல்.